இந்த வருடமும் அதே பலிபீடத்தையும் பலிபீடத்தில் உள்ள உபகரணங்களையும் கட்டிக்கொள்ள போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. பலிபீடத்துல 4 மூலைகளிலும் 4 கொம்புகள் உண்டு. அதெல்லாம் கேட்கப்படவில்லை. இந்த 4 கொம்புக்கும் 4 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த 4 கொம்புக்கும் 4 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து வல்லமையை குறிக்கிறது. செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1038ஆம் பக்கம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். இதைதான் அந்த முதலாவது ஒரு கொம்பு குறிக்கிறது. இயேசு வல்லமை உள்ளவர். இரண்டாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12 எப்படி எனில் சரீரம் ஒன்று 2 கொரிந்தியர் 12:1. என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இரண்டாவது பலனை குறிக்கிறது. ஒன்று தேவ வல்லமையை குறிக்கிறது, 2 தேவ பலனை குறிக்கிறது. மூன்றாவது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளக்கப்பட்டார். 1 தீமோத்தேயு 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். மூன்றாவது தேவ இரக்கத்தை குறிக்கிறது. 1 தேவ வல்லமையை குறிக்கிறது, 2 தேவ பலனை குறிக்கிறது, 3வது தேவ இரக்கத்தை குறிக்கிறது. 4வது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 4வது தேவனுடைய கிருபையை குறிக்கிறது. 1 தேவ வல்லமையை குறிக்கிறது, 2 தேவ பலனை குறிக்கிறது, 3 தேவ இரக்கத்தை குறிக்கிறது, 4 தேவ கிருபையை குறிக்கிறது. இந்த 4மே யாருக்கு கிடைக்கும் என்றால் அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இது கிடைக்கிறது. பலிபீடத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு இது கிடைக்கிறது. அடுத்ததாக
இந்த பலிபீடத்திற்கு சில உபகரணங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அதில் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் முள்துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. இதுதான் அந்த உபகரணங்கள். மொத்தம் 5 விதமான உபகரணம். 1 நெருப்பு சட்டி, 2வது கிண்ணி, 3வது கரண்டி, 4வது முள்துறடு, 5வது சாம்பல் எடுக்கும் சட்டி. இந்த 5 உபகரணங்களையும் இயேசு வெண்கலத்தால் உண்டாக்க சொன்னார். முதலாவது நம்ம பார்க்க போறது சாம்பல் எடுக்கக்கூடிய சட்டியும் கரண்டியும். பலிபீடத்துல பலிபீடம் தகனிக்கப்பட்டு சாம்பலாய் மாறும். அந்த சாம்பலை எடுப்பதற்கு கரண்டியை வைத்து எடுத்து அதை இந்த சட்டியிலே போட்டு பாளையத்துக்கு புறமே கொட்ட வேண்டும். நீங்க லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறமே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டப்பட்டவன். இது இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்தை குறிக்கிறது. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:60. தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். எப்படி இந்த சாம்பலை சுத்தமான இடத்துல கொடுப்பாங்களோ இதே போல இயேசுவை ஆலயத்துக்கு புறமே ஒரு புது கல்லறையில அதை வைத்தார்கள். எப்படி இந்த சாம்பலை சுத்தமான இடத்துல வச்சாங்களோ இதே போல இயேசுவை புது கல்லறை. அப்ப நம்மளுடைய கல்லறைக்கும் மற்றவர்களுடைய கல்லறைக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்தவர்களுடைய கல்லறைக்கும் மற்றவர்களுடைய கல்லறைக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம். அதுதான் இயேசுவுக்கு புது கல்லறை. ஒருவரும் ஒரு காலம் யாரையும் வைக்காத ஒரு கல்லறை யார் இருந்தால் யோசிப்பு கொடுத்தார். இதுதான் இயேசுவினுடைய அடக்கத்தை குறிக்கிறது. அடுத்ததாக கிண்ணி. இந்த கிண்ணி எதுக்குன்னா பலி மிருகத்தை வெட்டும் போது ரத்தம் சிந்தும். அந்த ரத்தத்தை இந்த கிண்ணியில தான் எடுத்தான். இந்த கிண்ணியில எடுத்து இதை ஒவ்வொரு உபகரணமும் மேலும் ஆசாரியம் தெரிவான். அந்த ஆசிரியர் கூடத்துல இருக்கிற தூபமிடத்துல பலிபீடத்துல இந்த எல்லா உபகரணங்களையும் மீது தெரியும். அதுக்குதான் இந்த கிண்ணி. இதுதான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தை இயேசு கையில எடுத்து ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து எப்படி ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாரோ இதே போல இயேசு பரலோகமாகிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதனால இயேசு சொன்னார், நீங்க ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள எல்லா உபகரணத்தின் மேலையும் இயேசுவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இதே போல சபைக்குள்ள வருகிற எல்லா மேலையும் இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமா. அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்காக இயேசு காட்டிலும் மாதிரி. எப்படி இந்த ஆசாரி இந்த ரத்தத்தை கிண்ணியில எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தெளிப்பானோ இதே போல இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை கையில எழுதி பிதாவிடத்துக்கு கொண்டு போய் ஆதிகாலம் வளைக்கப்பட்டிருந்த அந்த சபையை ரத்தத்தினால என்ன செஞ்சா தெளித்தார். இப்ப நம்மள யாரு? இயேசு ரத்தத்தால தெளிக்கப்பட்டது. அதனால இயேசு ஆசரிப்பு கூட அத்தனை உபகரணம் பசுமொழினால் செய்யப்பட்டிருந்தாலும் அதுவும் என்னதான் செய்யப்படணும்? இயேசுவின் ரத்தத்தால தெளிக்கப்படணும். ஏன்னா அதனால இறங்கி வர
சொல்லப்படுவது என்னது? மகிமை. மகிமையை சுமக்கக்கூடிய பாத்திரங்கள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம். கர்த்தர் தரிசிக்கிட்டே இருக்கும். அடுத்து மூன்றாவது முள்துறல். இந்த முள்துறலை பார்த்தோம். இதுல 3 கூறு உண்டு. இந்த முள்துறல்ல என்ன உண்டு? 3 விதமான கூறு உண்டு. இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இது எதற்காக என்றால், பலி செலுத்தக்கூடிய அந்த மிருகத்தினுடைய மாம்சங்களை வேக வைக்க உதவுகிறது. நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு சரியாய் ஆயத்தப்படுத்தக்கூடியவங்க தான் 3 பேர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த 3 பேரால தான் நம்மை சரியா என்ன செய்ய முடியும்? வேக வைக்க முடியும். நீங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். இது 2 பக்கம் பேரணும். இப்ப எப்ராஹிம் எப்படி இருக்கான்? அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்போ. திருப்பி போடாத அப்போ. அப்ப இது எந்த முள்துறல் எதற்கு உதவுதுன்னா, 2 பக்கமும் நம்மை திருப்பி போடணும். கற்பனைக்கு சரியானபடி அல்ல, நாம் கற்பாவைக்கும் சரியானபடியும் பிதாவினுடைய பாவைக்கும் சரியானபடியும் நம்மை மாற்றுகிறவர் தான் எது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதான் 3. இந்த 3 முள்ளால அந்த மாம்சத்தை குத்தி இப்படி திருப்பி போடுவான். அதான் திருப்பி போடப்பட்ட அப்பம். அப்ப நமக்கு அப்பத்தின் பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் எப்படி இருந்திருக்கணும்? வேக வைக்கப்பட்டவங்களா, நம்ம முழுவதும் வெந்தவங்களா இருக்கணும். முழுவதும் எப்படி இருக்கணும்? வெந்தவங்களா. 2 பக்கமும் திருப்பி போடணும். அதனால்தான் ஆசார் சாமுவேல் காலத்துல ஏழைகளுடைய பிள்ளைகள் என்ன செய்யல? வேக விட இறைச்சிகளை பச்சையா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொண்டு போய்வாங்க. அதை வேக விட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்கள நல்ல வேக விடும். நம்மை முழுவதும் வேக வைக்கிறது யாரு? பிதா, குமாரன். 2 பக்கமும் சரியாகும். 2 பக்கம் உள்ளும் புறம். அதுக்குதான் இந்த 3 கூறுல குரல். இல்லைன்னா அது அங்கீகரிக்கப்படாது. இல்லைன்னா என்ன செய்யாது? அங்கீகரிக்கப்படாது. அடுத்து நெருப்பு சட்டி. அடுத்து நம்ம பார்க்க போவது நெருப்பு சட்டி. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையோ கொழுப்பையோ எரித்து விட்டது. இது எரிக்கும். நல்ல வெந்தாதான் பரவாங்க அங்கீகரிக்கும். எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து பூமிக்குள் விழுந்தார்கள். அடுத்து அப்ப அந்த நெருப்பை எடுப்பதற்கு தான் இந்த சட்டி என்ன செய்யுது? உதவு. சாம்பல் எடுக்கிறதுக்கு தனி சட்டி, நெருப்பு எடுக்கிறதுக்கு தனி சட்டி. இதே போல நம்முடைய இருதயமாகிய சட்டியில பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த நெருப்பு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரப்படுத்தப்பட வேண்டும். அதுக்குதான் இந்த சக்தி. சக்தி என்பது நம்முடைய இருதயம். இந்த இருதயம் எப்போது எப்படி இருக்கணும்? ஒழுங்கு எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த நெருப்பை பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஆனா அங்க இருந்து நாதாப்பும் அபியும் என்ன செஞ்சாங்க? அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அவங்க எடுத்த அக்கினி வேற, இவங்க எடுத்த அக்கினி வேற. 2 பேருமே ஆசாரியர்கள் தான். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஆவி வேறு, இவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வேறு. நமக்குள்ள கர்த்தர் அனுப்பின ஆவி இருக்கணும். கர்த்தரால் அந்த ஆவி இருக்கணும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆவி இருக்கணும். மற்ற ஆவி கர்த்தர் கட்டளையிடாத அக்கினியும்
கர்த்தருடைய சன்னதியிலிருந்து வந்த அக்னி ஒண்ணு இருக்கு. அதுவும் நிரப்புதா, இதுவும் நிரப்புதா. இதை நம்ம தான் கண்டுபிடிக்கும். அந்த நெருப்புக்கும் இந்த நெருப்புக்கும் என்ன உண்டு? அது கர்த்தருடைய சன்னதியிலிருந்து வந்த அக்னி. ஆனா இது கர்த்தர் கட்டளை இல்லாத அக்னி. அப்ப ரெண்டுமே என்னதான்? அக்னி தான். ஆனா எங்கே இருந்து வந்தது என்பதுதான் என்ன இருக்கு? வித்தியாசம். அந்த ஆவியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல. அப்ப தேவன் கட்டளையிடாத ஆவிக்கு பேருதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர். அப்போ நாதாபும் அபியோவும் ஆரோனுடைய குமாரதான். ஆனா அவங்க கொண்டு வந்த ஆவி யாருடையது அல்ல? கிறிஸ்துவின் உடையது அல்ல. அப்ப நமக்குள்ள எந்த ஆவி இருக்கணும்? கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்த ஆவி இருக்க, வேறு ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுப்போமானால் அது நமக்கு தான் ஆவி. அப்ப நமக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? கிறிஸ்துவினுடைய ஆவி. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வந்த அக்னி இருக்கு. கர்த்தர் கட்டளையிடாத அக்னியும் அக்னியும். ஆனா அதுல என்ன இருக்கு? வித்தியாசம். இந்த ஆவியை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? ஆனால் உங்கள் ஆவியை என்ன செய்வாங்க? அழுத்து போடாதீர்கள். உங்கள் ஆவியை அழுத்து, அது கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்தது. அதை நாம் என்ன செய்யணும்? அதை பத்திரப்படுத்தணும். அதான் இன்றைய வாங்கிய சக்தியில அதை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். அதனால அவன் சொன்னான், ஞானிக்கு என் இருதயம் அனல் கொண்டது. அது கர்த்தரிடத்திலிருந்து வருது. அனல் உண்டாகி பேசுவதற்கும் அனல் உண்டாமல் பேசுவதற்கு என்ன உண்டு? வித்தியாசம். கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வந்த ஆவிக்கும் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வராத ஆவிக்கும் ஆனா ரெண்டுமே அக்னிதான். ரெண்டுமே என்னதான்? அவன் எடுத்ததும் அக்னிதான், இவங்க எடுக்கிறதும். ஆனா கர்த்தர் கட்டளையிடாத அக்னிய அதுதான் அந்நியன். அப்ப எல்லா ஆவியும், அதான் யோவான் சொல்வார், எல்லா ஆவியையும் நம்பாமல். யோவான் 1 யோவான் 7 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிய. அதுக்காக இயேசு பகுத்தறியும் ஆவி என்கிறதான ஒரு வரத்தை நமக்காக வச்சிருக்கார். ஏன் அதை வச்சிருக்காருன்னா, இந்த உலகத்துல அநேக ஆவிகள் தேவன் எதெல்லாம் ஒரிஜினலா கொண்டு வர்றாரோ அதுக்கெல்லாம் ஜெராக்ஸ் யார் வச்சிருப்பா? சாத்தான் வச்சிருப்பா. ஏன்னா அப்பதான் சாத்தான் அவன் பக்கம் அநேக ஆட்களை இழுத்து கொண்டு போக முடியும். அதனாலதான் இயேசு எல்லா ஆவியையும் நம்பாமல் இது தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்கள்? சோதித்தல். அது சோதித்தல் என்ன வேணும்? ஆவியை பகுத்தறியக்கூடிய வரம். அதுக்காகதான் அந்த நித்தியமாகிய சக்தியில கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த ஆவியை என்ன செய்யணும்? கர்த்தருடைய சன்னதியிலிருந்து வந்த அக்னி. அதை என்ன செய்யணும்? எதில் எடுக்கணும்? நெருப்பு சட்டி எடுக்கணும். சட்டி எப்படி இருக்கணும்? சட்டி எப்படி இருக்கணும்? சூடாக இருக்கணும். அப்பதான் அது தான் முச்செடியானது ஜுவாலித்து எரிந்து அது வெகு போகாமல் இருக்கிறது. இந்த இருதயமாக சட்டி எப்போதும் எப்படி இருக்கணும்? சூடாக இருக்கணும். அது அணைத்து போகணும். நல்ல நிதாவை உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே,
இதற்குமே நம்முடைய நாடுகள் உங்களுடைய சன்னதியில் கொண்டு சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் என் கற்று தந்தீர்கள். அந்த கிருபைக்காய் வஸ்தோதர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கற்றுத்தார். அது ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வதி. உங்களுடைய நாமம் மாத்திரம் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகையில் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.